இப்போ வந்து இந்த 2026 தேர்தல் எந்த கட்சி வந்து லீட் ஆகும்? நிச்சயமா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்கே இருக்காங்க, 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. மருத்துவர்களுக்கு வேலை கொடுக்கல, பேராசிரியர்களுக்கு வேலை கொடுக்கல, ஆசிரியர்களுக்கு டீச்சர்களுக்கு வேலை கொடுக்கல. வணக்கம் நண்பர்களே, ஆர்ஆர் ரிவ்யூ நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நம்ம வந்து ஒரு பல்வேறு ஆளுமைகளை நம்ம வந்து நேர்காணல் செய்து ஆர்ஆர் ரிவ்யூ நேயர்களுக்கு நம்ம வழங்கி வருகிறோம். அந்த வகையில் சரண் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெடுடைய எம்டி மிஸ்டர் சேகர், அவர் வந்து கடந்த 25 ஆண்டுகளாக எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு, ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, யூபிவிசி விண்டோஸ் சேல் பண்ணுறாங்க, டைல்ஸ் சேல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1988 கிட்டத்தட்ட 38 வருடங்களாக வந்து நாணயமான முறையில் அண்ணா நகரில் தொழில் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு தொழிலதிபர். பழக ரொம்ப இனிமையானவர், பேச்சில் வந்து தூய்மை இருக்கும், உண்மையை ஒட்டியே பேசக்கூடியவர், பல நாடுகளுக்கு பயணம் செய்து பல்வேறு அரசியலை கற்றுக்கொண்டவர், நடைப்பயிற்சியில் வந்து தினமும் என்னோடு அரசியல் பேசக்கூடியவர். அந்த வகையில் வந்து சேகர் அவர்களை இதற்காக மட்டுமல்ல, எதிர்காலத்தில் நிறைய அவரோட பேச வேண்டியிருக்கிறது என்ற காரணத்துக்காக இப்ப பரபரப்பா பேசப்பட்டு வருகிற 2026 சட்டசபை தேர்தலில் இப்போ வந்து பல்வேறு புள்ளிவிவர ஆய்வாளர்கள் வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சு வர்றாங்க. மக்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் ஆழ்ந்திருக்காங்க. அதனால 2026 சட்டசபை தேர்தலில் மக்கள் வந்து மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா இதுவரைக்குமே வந்து தமிழக அரசியல் களம் வந்து திமுக அதிமுக என்ற 2 பேருக்கு மட்டுமே மோதலை பார்த்து கொண்டிருந்த களம் இப்பொழுது 3 பேர் அப்படின்னு சொன்னா, திரு விஜய் அவர்களோடு சேர்த்து 3, திரு சீமான் அவர்களோடு சேர்த்து 4, அப்படியே வந்து இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கேமரா சின்னம், அவர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர், அவர் வந்து கேமரா சின்னத்தில் போட்டிடுறார். அப்ப விஜயோடு சேர்த்து 3, தமிழக வாழ்வுரிமை கழகத்தினுடைய வேல்முருகன் அவருடைய கட்சியோடு சேர்ந்து 4, என்டிகேவோடு சேர்ந்து 5 தானா அப்படின்னு நம்ம வந்து உற்று நோக்கிட்டு பார்த்தா இல்ல 6 அப்படின்னு சேகர் சொன்னார். எப்படிப்பா சேகர் 6 சொல்றீங்கன்னா, சசிகலாவும் ராமதாஸும் ஒரு கூட்டணி சேர்ந்துருக்காங்கல்ல, அதை எப்படி நீங்கள் கணக்கில் சேர்க்காம போக முடியும்? அவங்களும் வந்து ஒரு பெரும்பான்மையை ஓட்ட ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பிரிப்பாங்கல்ல, அப்போ 6 முனை போட்டியா அப்படின்னு அது சேகர் தான் அது எனக்கு சொன்னார். இது 6 முனை போட்டி சார், நீங்கள் வந்து மும்முனை போட்டி. ஆனா விஜய் உரத்த குரல சொல்றதுலாம் இந்த தேர்தல் 2 பேருக்கு தான் போட்டி. என்ன சொல்றாரு அவர் மேடையில் என்னன்னு கேட்கிறாரு, 2 பேருக்கு தான் போட்டி, அதுல ஒன்னு திமுக, இன்னொன்னு தாவேகா அப்படின்னு சவுண்டா டிக்ளேர் பண்ணார். அப்படி டிக்ளேர் பண்ணும் பொழுது இல்ல ஏடிஎம்கேவுக்கு டிஎம்கேவுக்கு தான் போட்டி, நீங்க வந்து சோபிக்க முடியாது அப்படின்னு பழனிசாமி அவர்கள் கடுமையா சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் எஸ்ஐஆர்லாம் போக கிட்டத்தட்ட 5.73 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. மக்கள் அத்தனை பேருமே வந்து உற்று நோக்கிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸிட் போல் வரப்போகுது. இந்த சமயத்தில் காலையில் நானும் அவரும் வந்து கலந்துரையாடல் பண்ணும்போது அவர் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தார். கடந்த காலத்தில் திமுகவுடைய பர்சன்டேஜ் என்ன, திமுகவுக்கு பர்மனண்டா வந்து ஒரு 38% இருக்கு, அதிமுக 30% இருக்கு, 30+3 வச்சு 38 வரைக்கும் இருக்கு. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி 8% வச்சிருந்தது, பாரதிய ஜனதா கட்சி 18 வரைக்கும் போச்சு. இப்போ இது எப்படி சஃபுல் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சஃபுல் ஆகி எப்படி லீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத. வணக்கம் சேகர் அவர்களே. வணக்கம். வணக்கம் சார். முதல் முறையாக ஆர்ஆர் ரிவ்யூவுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேட்டியை கொடுக்கறதுக்கு வந்ததுக்காக என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியையும் பாராட்டுகளையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய தொழிலை பற்றி நம்ம வந்து பின்னாடி வந்து பெருசாக ஒரு வீடியோ பண்ணுறதா இருக்கிறோம். இப்போ வந்து இந்த 2026 தேர்தல் இதில் வந்து எந்த கட்சி வந்து லீட் ஆகும்? இப்போ பல்வேறு புள்ளி விவரங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் எது லீட் ஆகும், என்ன காரணத்துக்காக லீட் ஆகும், என்ன பர்சன்டேஜில் லீட் ஆகும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லுங்கள் பார்க்கலாம். வணக்கம் சார், ராஜேந்திரன் சார். ஃபஸ்ட்டு டைம் என்னை நீங்கள் கூப்பிட்டது, என்னை இந்த பேசுகிறதுக்கு, இந்த கலந்துரையாடலில் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து நம்ம 2 பேரும் 20 வருஷத்துக்கு மேலே வாக்கிங் போனால் கூட இந்த மாதிரி வந்து ஒரு கலந்துரையாடலில் கலந்துக்கிற இதுதான் ஃபஸ்ட்டு டைம். இதற்கு தங்களுக்கு மிகுந்த நன்றி 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 வணக்கம். இப்போ நமது வந்து தமிழக அரசியலில் போகலாமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து இன்னைக்கு மாலை பொழுதுல 6 மணிக்கு வந்து எக்ஸிட் போல் பற்றி நம்ம பேச போகிறாங்க. அது போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம உங்கள் ஆர்ஆர் ரிவ்யூஸில் இதை பற்றி நம்ம பேசிடலாம். ஓகே, இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து தமிழக அரசியலில் யார் யார் முக்கியமாக இருக்கா? நிச்சயமாக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு வந்து டிஎம்கே இருக்காங்க. தே ஆர் த 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. ஆனால் இது 2 பேருக்கும் இடையில வந்து ஒரு முக்கியமான ஃபோர்ஸா வந்து நாம் தமிழர் கட்சி இருந்துச்சு. அவங்க 8% ஓட்டு வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப விஜய் வந்து இந்த அரசியலுக்கு உள்ள வந்ததுக்கு பிறகு நிலைமையே கொஞ்சம் மாறி இருக்கு. இதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் சார், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம், இப்போ உள்ள
எலெக்ஷன் அன்னைக்கு நம்ம பார்த்த ட்ரெண்ட் வந்து உண்மையிலேயே ஆச்சரியப்பட வச்சது. ஏன்னா நான்லாம் வந்து ஒரு 50 வருஷமா ஒரு அரசியலை ஃபாலோ பண்ணிட்டு வர்றவன். ஆனாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ஒரு புதுமையாக ஒருத்தர் இது வந்து எம்ஜிஆர் வந்த புதுசில் இருந்த ஒரு மாறுதல் அளவுக்கு இப்போ விஜயோட எழுச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆனால் எம்ஜிஆருங்கிறவர் ஆரம்ப காலத்திலிருந்தே வந்து பங்கு என்பது அவர் வந்து ஆரம்ப காலத்திலேயே இருந்தது. திமுகவோட வளர்ச்சிக்கு 1968 69 திமுக ஜெயிச்சதுக்கு முக்கியமான பங்கு வந்து எம்ஜிஆரோடது தான். எம்ஜிஆர் யார் கையை நீட்டினாரோ அவர் ஓட்டு போட்டாங்க. ஆனாலும் அவர் அன்னைக்கு வந்து தலைமை பொறுப்புக்கு வரல. ஆனால் கருணாநிதி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு மனக்கசப்பு வந்த பிறகு அவர் தனியாக போன பிறகு தான் வந்து அந்த ஏற்கனவே இருந்த ஆளுமையின் பேரில் தான் இப்போ வந்து இவரால் வந்து இந்த ஆட்சிக்கு வர முடிஞ்சது. முதல்ல எடுத்ததுமே திண்டுக்கல் ஆண்டிப்பட்டியில் நின்றாங்க. திண்டுக்கல் நினைக்கிறேன், திண்டுக்கல் நின்றாரு, எடுத்ததும் ஜெயிச்சாரு அவர். அப்புறம் இன்னொன்று சொல்ல போனால் எம்ஜிஆர் இருந்த காலம் வர திமுகனால தலையெடுக்கவே முடியல. எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிறகுதான் திமுகனால அதே மாதிரி ஒரு நிலைமை தான் இப்பவும் உருவாயிருக்குது நான் சொல்றேன். இல்ல, இதுதான் ஒரு மாறுதல் இருக்கு. ஏன்னா நீங்க அன்னைக்கு இருந்த ஃபீல்டு வேற, இன்னைக்கு இருந்த ஃபீல்டு வேற. அன்னைக்கு இருந்ததுல என்னன்னா முக்கியமா வந்து காங்கிரஸ் ஒரு மையமா இருந்துச்சு. ஆனா வந்து திமுக வந்து தலையெடுத்துச்சு, திமுகல இருந்து பிரிஞ்சது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப் வந்துருச்சு, இது வந்து மீடியா கொஞ்சம் நிறைய வந்துருச்சு, உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய வந்துட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இது மக்கள் ஒரு புரட்சியை உண்டாக்கிட்டு இருக்கு. இல்ல மக்கள் மத்தியில் புரட்சி ஏற்பட்டிருக்குதா, விஜயால வந்து இளைஞர்கள் மத்தியில் புரட்சி ஏற்பட்டிருக்குதா? நீங்க கரெக்டான கேள்விதான் கேட்கறீங்க. பட் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா விஜயோட கவர்ச்சிங்கிறது ஒரு முக்கியமான பங்கா இருக்கு. கவர்ச்சி சொல்ல முடியாது. மறுக்கிற திரு சேகர் அவர்களே, அவர்களை ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் அவருக்குன்னு ஒரு பெரிய போல் நடந்திருக்கு. அவர் ஒரு கட்சியை அறிமுகப்படுத்திட்டாரு. அவரை கவர்ச்சி என்று நீங்கள் சொல்ல வேண்டாம், அவர் புரட்சின்னு சொல்லுங்கள், அல்லது அவர் வந்து எழுச்சின்னு சொல்லுங்கள், அல்லது வந்து ஒரு அரசியல் புதுமையை உருவாக்கியிருக்காரு சொல்லுங்கள். இதுக்கு என்னோட கருத்து, நான் மாறுபட்ட கருத்து தான் உண்டு. ஆனால் இந்த கவர்ச்சிங்கிறது தான் திமுக ஆரம்பத்தில் உபயோகப்படுத்தினது. திமுக உபயோகப்படுத்தி எம்ஜிஆரை கொண்டு வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆரே அந்த கவர்ச்சியை யூஸ் பண்ணித்தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். திரைக்கவர்ச்சி சொல்ல வரீங்க? திரைக்கவர்ச்சி அதாவது கவர்ச்சியோட வேற மாதிரி நினைச்சிட்டான். அதுக்காக திரைக்கவர்ச்சி தான். கவர்ச்சிங்கிறது இது கவர்ச்சியோட அது பெண்களுக்காக பயன்படுத்துவாங்க. இட்ஸ் a matinee idol. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்னா matinee idolம்போம். சோ ஒரு சினிமாக்காரன் ஒரு அரிதாரம் பூசிக்கிட்டு வரும்போது மக்கள் எல்லாரும் ஒரு சினிமா ஹீரோவை ரியல் ஹீரோவோட மேட்ச் பண்ணி பண்றாங்க. அதுதான் அந்த ஒரு இது. ஆனா இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாம் அப்படி எடுக்கிறாங்களாங்கிறது இல்ல. ஆனா உண்மையில நீங்க பார்க்க போனா இப்ப திமுக ஆட்சியில இருந்து அந்த இன்குமென்சி ஃபேக்டர் இருக்குல்ல, ஆன்டி இன்குமென்சி ஃபேக்டர் கொஞ்சம் நிறைய இருக்கு. என்னென்ன இருக்கு? அதாவது வந்து மக்கள் வந்து இன்னும் வந்து கஷ்டப்படுறாங்க. மக்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கல. ஏற்கனவே வந்து பர்மனன்ட் பண்ணாத வேலை துப்புரவு பணியாளர்களை வந்து வேலைக்கு அமர்த்தினாங்களே, அவங்கள வந்து பர்மனன்ட் பண்ணல, ஆசிரியர்களை பர்மனன்ட் பண்ணல, பேராசிரியர்களை நியமிக்கல, ரெக்ரூட்மெண்ட் நடத்தல, வீட்டு வரி ஏறி போச்சு, பால் விலை ஏறி போச்சு, கரண்ட் பில் ஏறி போச்சு, கட்ட முடியலன்னு திணறாங்களே, இதெல்லாம் உங்க காதுகளை கேட்டிருக்கா இல்லையா? இது வந்து ஒரு எஃபெக்டை உருவாக்குச்சா இல்லையா? இல்ல, இதை நான் வந்து ஒரு 50% ஒத்துக்கிறேன். எப்படி ஒத்துக்கிறேன்னா, இதே இது ஏடிஎம்கே இந்த பொசிஷன்ல இருந்தாலும் இதே இதை வந்து அவங்களும் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து சமுதாயம் வந்து எம்ஜிஆர் முதல்ல ஆட்சிக்கு வந்த மாதிரி படிப்பறிவு இல்லாத மக்கள் இப்போ கிடையாது. இப்போ மேக்சிமம் வந்து மக்கள் வந்து ஓரளவு வந்து படிப்பறிவு இருக்கு. இளைஞர்கள் எல்லாம் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி இது பண்றாங்கிறது உண்மைதான். ஆனால் நீங்க ஒரு மெயினான பாயிண்டை வந்து நீங்க மறந்துடக்கூடாது. திமுகங்கிறது ஒரு பாரம்பரியமா, அதாவது முதல்ல தாத்தா ஓட்டு போட்டாரு, அதுக்கடுத்து அப்பா ஓட்டு போட்டாரு, இப்போ பையன் ஓட்டு போடுறான், பையனுக்கு அடுத்து பேரன் ஓட்டு போடுறான். ஸோ அதனால வந்து அந்த திமுகவோட பாரம்பரிய ஓட்டு, அந்த கட்டுக்கோப்பான அமைப்புங்கிறது இன்னைக்கு தேதி வரை சிதையவே இல்லை. அதை நீங்க மனசுல வச்சுக்கிறணும். இதை வந்து மீடியா கூட வந்து இது என்னமோ வந்து டிஎம்கேயோட ஓட் பேங்க் போயிடுச்சுங்கிற மாதிரி இது பண்றாங்க. அது உண்மை இல்லை. சரி, இதுக்கு ஒரு குறுக்கிடுறேன். என்னன்னா, இன்னைக்கு தாவேக்காவில் இருக்கிறவர்களும் இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களும் அத்தனை பேருடைய அப்பாவும் வந்து திமுகவில் தான் வந்தாங்க. அப்படிங்கிறத நீங்க மறுக்கிறீங்களா? கரெக்ட். அப்ப
விஜய் கட்சிக்கு கன்வெர்ட் ஆனவங்களும் வந்து அந்த 2 கட்சியில தானே கன்வெர்ட் ஆக முடியும். நீங்க ஒண்ணே திமுக வந்து வர முடியும், இல்ல அதிமுக. அவங்க அப்பா இருக்க முடியும், அவங்க தாத்தா வந்து திமுக அதிமுக இருக்க முடியும். ஒண்ணே 2 கட்சி தான் இருந்துச்சு. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா இது வந்து ஒரு ஜெனரேஷன் கேப்புங்கற நீங்க ஒத்துக்கறணும். ஆமா, நாம் தமிழருக்கே வந்து 8%, அண்ணாமலை வந்து 18% போகும்போது ஏன் வந்து விஜய் வந்தபோது 36 ஆகக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதுதான் நீங்க சொல்றீங்க, ஒரு ஜெனரேஷன் கேப்பை நீங்க புரிஞ்சுக்கணும். இது என்னன்னா, அந்த காலத்துல நான் வந்து ஒரு அவுட் ஆஃப் அரசியலை விட்டு தாண்டி கொஞ்சம் வெளியே போறேன். முதல்ல அந்த காலத்துல எனக்கு எங்க அப்பாவும் அண்ணனும் பொண்ணு பார்த்து இந்த பொண்ணை கட்டிக்கண்டான்னு சொன்னாங்க, நான் கட்டிக்கிட்டேன். அதாவது அன்னைக்கு வந்து அப்பா சொன்னதை கேட்டோம். இப்ப அப்பா சொன்னதை கேட்கறது கிடையாது. இப்ப நானே என் பிள்ளைய கூப்பிட்டு பையனை கூப்பிட்டு இந்த பொண்ணை கட்டிக்கிட்டேன்னா முடியாதுங்கிறான். ஐயா, அதைத்தான் சொல்றேன். இளைஞர்கள் புறமே வந்து அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், பெரியார், அண்ணா, கலைஞர் அவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா, பகுத்தறிவு, பண்பாடு, கலாச்சாரம், சமூக நீதி, சமத்துவம், சாதிகளற்ற சமுதாயம் அமைப்போம், ஏற்றத்தாழ்வு தாழ்வு இல்லாத வேலையில்லாப்பட்டது அத்தனை பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு வந்து தொடங்கப்பட்ட கட்சியில் இப்போ வந்து சாதி பார்த்து சீட்டு கொடுக்குறாங்களே, அல்லது வந்து பணக்காரங்களை பார்த்து தான் சீட்டு கொடுக்குறாங்களே அப்படிங்கிற இயக்கத்தின் அடிப்படையில் இப்போ கூட இன்றைய நாளிதழில் கூட என்ன சொல்கிறாங்க, 45 பேர் திமுகவில் சீனியர் பீப்புளுக்கு வந்து சீட்டு கொடுக்காம எதிர்கட்சியில் வந்தவங்களுக்கு 25 பேர் கொடுத்துருக்காங்கங்கிறதுனால அத்தனை பேருமே வந்து எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டு தான் சொல்கிறாங்களே. அதெல்லாம் வந்து திசை திரும்பிடுச்சு. நீங்கள் சொன்னபடியே அப்பா பேச்சு இப்போல்லாம் பசங்க கேட்கறது இல்லைன்னொன்னே இளைஞர்கள் அத்தனை பேரும் ஒரு புதுமையை விரும்புகிறாங்க, ஒரு மாற்ற விரும்புகிறாங்க அரசியலில். அதனால தான் இவ்வளோ பெரிய எழுச்சி. அதனால தான் மதுரைக்கு போகும்போது அவ்வளோ கூட்டம், விக்கிரவாண்டியில் அவ்வளோ கூட்டம், திருச்சியில் அவ்வளோ கூட்டம், பெரம்பலூரில் கூட்டம், நாமக்கல்லில் கூட்டம், கரூர் கூட்டம். இவ்வளவு கூட்டம் வந்து பணம் கொடுக்காமே வந்து அலைமோதில் இத்தனை பேருமே 20 to 40 வயசு. அப்போ அத்தனையும் ஏன் ஓட்டாக கன்வெர்ட் ஆகாதுன்னு நிறைய பேர் மறுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு கேள்வி பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சொல்லலாம். இதில் என்னென்னா, அதாவது இப்போ விஜய்க்கு வந்து நீங்கள் சொல்கிற எல்லா பாயிண்ட்டும் உண்மை தான். அதனால தான் வந்து அவர்னால வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் சர்வே பிரகாரம் அவர்னால 20ல் இருந்து 33% வரை ஓட்டு வாங்குறாரு. இது நீங்கள் சொல்கிற கண்டிஷன் அத்தனை உண்மையாக இருக்கிறதுனால இது வருது. இது இல்லாமல் இருந்திருந்தா அவரும் சீமான் மாதிரி 7ல் இருந்து 8% தான் ஓட்டு வாங்கியிருப்பாரு. இந்த சேஞ்சஸ் நடந்ததுக்கு காரணமே என்னன்னா, ஒரு சினிமா கவர்ச்சியை தாண்டி ஒரு மாறுதல் வேணும்னு எதிர்பார்க்கும் போது 8% 9% தான் வந்திருக்கும். நீங்கள் சொல்கிற அந்த எழுச்சி உண்மைன்னு நம்புறதுனால அதாவது போலிங் பூத்தில் ஜென்ரலாக உள்ள இந்த இது போல் டைமில் நடந்த சர்வேலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நானே நம்பலை. ஏன்னா 8ல் இருந்து 10% தான் ஓட்டு வாங்குவாருன்னு இருந்த விஜய் இப்போ 20ல் இருந்து 33% வரை வாங்குறாரு. நீங்கள் மீன் வேல்யூ ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 26% வாங்குறாரு. எப்படி 26% வாங்குறாரு? இந்த 26% வந்து எந்த அளவுக்கு விஜய் இம்ப்ரூவ் பண்ணும் ஆர் அஃபெக்ட் பண்ணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரல் ஃபினாமினா என்னன்னா, 33% மேல ஓட்டு இருந்தா தான் ஒரு சீட்டாவது கிடைக்கும். நீங்க வெறும் 26. அப்ப நீங்க சொல்றது வந்து திமுக வந்து பர்மனண்டாவே வந்து ஒரு 38%, அதிமுக வந்து 30% நிலையான ஓட்டு இருக்கு. அப்ப இருங்க, நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்ட் தான். எப்படின்னா, அதாவது விஜய்க்கு எழுச்சி இருக்கானா, உண்மையிலேயே எழுச்சி இருக்கு. ஏன்னா இதுவே வந்து ஜென்ரலா நாங்க எதிர்பார்க்காத எழுச்சி. என்னன்னா, இன்னைக்கு எலெக்ஷன் பூத்தில் போய் பார்த்தா இன்றைக்கே வந்து காலையில் இருந்து யங் பாய்ஸ் எல்லாருமே டிவிக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் இது வந்து அவருக்கு என்ன ஓட்டு போலாகுங்கிறத கொஞ்சம் ரிவ்யூ பண்ணணும். இல்லாட்டா ஒரிஜினலாக அவருக்கு வந்து 8ல் இருந்து 10% மேலே வராதுன்னு தான் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து 20%லேருந்து 33% வரும்போது ஆவரேஜ் மீன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 26% தான் வருது. ஆனால் இந்த 26%ங்கிறது ஒரு எலெக்ஷனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிசைடிங் ஃபேக்டராக ஒரு எம்எல்ஏ கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்து சர்வேலே பார்த்தீங்கன்னா கிராமங்களில் ஒரு 20%, சிட்டியில் நகரப்பகுதியில் வந்து 33% இருக்குது. இந்த 33% இருக்கு இல்லையா, அங்கே ஏதாவது 1-2 சீட்டு ஜெயிக்கலாம். அதனால ஜென்ரலாக இப்போ என்ன தோணுதுன்னா, என்ன வந்து இப்போ ஒரு அசம்ஷன் வருதுன்னா, இப்போ விஜய் நின்றதில் ஒரு 4ல் இருந்து ஒரு 8 சீட்டு வரை இந்த தடவை ஜெயிக்கலாம். இந்த 33% வரை ஓட்டு வாங்குறதுனால நம்பர் 2ல வந்து ஒரு 20ல் இருந்து 30 தொகுதியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லை, நாங்கள் வந்து
நீங்கள் புள்ளி ஒரு அடிப்படையில் பேசுனதுனால நானும் சில புள்ளி வரங்களை உங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. எப்படின்னா மூத்த பத்திரிகையாளர் மணி அவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரோட பேட்டியெல்லாம் கேட்டிருக்கேன். அவரோட பேட்டி கேட்டிருக்கேன். ரொம்ப ஓரளவு பர்ஃபெக்டாக பேசக்கூடியவர். அவரை ஒட்டிய சில புள்ளி ஒரு ஆய்வாளர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து மொத்தம் வாக்காளர் வெற்றில் 100ன்னு வச்சுக்கிறாங்கமே. இப்போ 100%ல் திமுக 33, அதிமுக 30, நாம் தமிழர் 8 அப்படின்னு பிரிச்சுக்காங்க. 30 33 எவ்வளவு? 66 66 + 8 74. ஸோ 74 போக 24% தான் விஜய் தொடங்கினாருங்கிறார். என்னங்க விஜய் தொடங்கும் போதே இப்போ நாம் தமிழர்லேருந்து எத்தனை பேர் கன்வெர்ட் ஆனாங்க, திமுகவிலேருந்து எத்தனை பேர் கன்வெர்ட் ஆனாங்க, அதிமுகவிலேருந்து கன்வெர்ட் ஆனாங்க, எல்லாம் சேர்த்து 30 30 30 அப்படி விஜயும் 30ல் தான் தொடங்கினாரு. இங்கே தான் தப்பு அப்படின்னு சொல்றாரு. இல்லை, இங்கே தான் தப்பு பண்றீங்க. இது நான் ஏன் தப்பு பண்ணணும்னு நீங்க நினைக்க வேண்டாம். நான் சொல்றேன் எப்படி இல்லை நான் வந்து அண்ணா நகர்ல எக்ஸாம்பிள் அண்ணா நகர், வில்லிவாக்கம், அம்பத்தூர் தொகுதிகளில் நான் வந்து அந்த பூத் ஏஜென்ட்டுகளோட போய் உட்காந்து சும்மா நானே சர்வேக்காக நானும் போய் உட்காந்துருந்தேன். அப்போ சொன்னாங்க துபாயிலிருந்து 36,000 செலவு பண்ணி டிக்கெட் போட்டு வந்தேன் சார். வருவாங்க வந்து என்னுடைய என் குடும்பத்தில் இது வரைக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. என் குடும்பத்தோட 6 பேர் போட்டாங்க. இன்னும் பேர் சில பசங்க 10th படிக்கிற பசங்க 9th படிக்கிற பசங்க ஸ்கூட்டியில் உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பாவை கம்பல் பண்ணி பூசிக்கிட்டு அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து உள்ள போய் விஜய் எங்களுக்கு போட்டு வாங்க. இதெல்லாம் நீங்க வந்து புள்ளி ஒரு ஆய்வாளர்கள் வந்து இந்த மாதிரியான குழந்தைங்கிட்ட சர்வே எடுக்கல. இல்ல நீங்க சொல்ற நாட்டுக்காரங்க கிட்ட சர்வே எடுக்கல. இல்ல நீங்க சொல்ற எல்லாம் கரெக்ட் ராஜேந்திரன் சார். இதுல நீங்க ஒரே ஒரு இதுதான், நீங்க அந்த டேட்டம் லைன் எடுக்கிறீங்களா, அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. டேட்டம் லைன் உங்களால எப்படி எடுக்க முடியும்? ஒன்னு எம்பி எலெக்ஷனை வச்சுக்கோங்க, இல்லாட்டி எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து 2021 வந்து எம்எல்ஏ எலெக்ஷனை வச்சுக்கோங்க. நானே சொல்றேன், இப்ப எம்பி எலெக்ஷன்ல 47% திமுக வாங்கியிருக்கு. இப்ப அந்த 47% இல்லாம டிஎம்டிகே இப்ப பிரேமலதா ஜாயின் பண்ண பிறகு, பிரேமலதா விஜயகாந்த் ஜாயின் பண்ண பிறகு அவங்களுக்கு 3ல இருந்து 4% ஓட்டு இருக்கு. சோ 47 3 51% ஓட்டு. அதுதான் டேட்டம் லைன். ஓகே, இது ஒரு டேட்டம் லைனா வச்சுக்கங்க. பிளஸ் அப்ப ஏடிஎம்கே ஒரு 36% இருந்துச்சு. 36 + 12 நீங்க அத நீங்க விடுங்க. அது உதிரி கட்சிகள் போனதால நீங்க விட்டுருங்க. 36ல இருந்து 40 கூட நீங்க வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே பொறுத்தவரை 40 கூட வச்சுக்கோங்க. சோ அப்ப 51% இருந்து திமுகல இருந்து விஜய் ஓட்டு வாங்கி 50 40 90ன்னு வைங்களேன். அப்ப வெறும் 10% தான் பிஜேபி. நீங்க நினைச்சா அது நியாயமா? அப்படி நினைச்சா இவ்வளவு கூட்டத்தை நீங்க நாமக்கல்ல பார்த்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு கூட்டத்தை நீங்க வந்து பெரம்பலூர்ல பார்த்ததுக்கு அப்புறம் 41 பேர் நசுங்கி செத்து போற அளவுக்கு கூட்டம் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க ஒரு எழுச்சி உருவாகின்றது கூற ஏன் உங்க உதவிகள் மறுக்குது மிஸ்டர் சேகர்? உண்மையிலேயே நீங்க ஒண்ணே ஒண்ணு வந்து ஆந்திராவை திருப்பி பாருங்க. சிரஞ்சீவிக்கு கூட்ட அளவுக்கு வேற எங்கேயுமே கூடல. அது கூட ஓட்டா மாறிச்சா நீங்க பாருங்க. 47% திமுக ஓட்டு வாங்குறதுக்கு பிறகு இப்ப வந்து தேமுதிக வந்து ஒரு 3% சொல்றோம். 4ல இருந்து 5% வரை இருக்கலாம். உங்களோட கணக்கு 3% வச்சுக்கோங்க. மொத்தம் 50% வந்து திமுகவுக்கு சாலிடா இருக்கு. இதுல எவ்வளவு போகுதுன்னா, இப்ப வந்து இந்த விஜயோட ஒரு எழுச்சிங்கிற நானும் ஒத்துக்கிறேன். அந்த எழுச்சினால எழுச்சிங்கிற ஒரு ஃபேக்டர் வச்சுக்கோங்க சார். அதை நான் எப்படி சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம் இருக்கேன். ரெண்டாவது வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு. அதாவது 5 வருஷமா திமுக ஆட்சி பண்ணதுனால சில அமைச்சர்கள் மேல வந்து ஒரு அதிருப்தி. மருத்துவர்களுக்கு வேலை கொடுக்கல, பேராசிரியர்களுக்கு வேலை கொடுக்கல, ஆசிரியர்களுக்கு டீச்சர்களுக்கு வேலை கொடுக்கல சார். எல்லாமே சேர்ந்தீங்கன்னா 5 கோடியே செல்ற மக்கள் தொகையில வந்து ஒரு 5%னா 25 லட்சம் பேராவது வந்து ஒரு எதிர்ப்புல இருக்காங்க. அந்த 5% கொஞ்சம் வெளியே போகுது. இன்னொரு 5% வந்து விஜய் வந்து வாங்குறாரு. 10% வந்து திமுக விட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம், இப்ப திமுக 37 தான் சார். நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க கன்டினியூ பண்ணுங்க. இப்ப திமுக இருந்து 10% போனது, திமுக 40% இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? ஓகே. இப்ப அதிமுக உள்ள பர்சன்டேஜ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது அதிமுக உள்ள மக்களுமே வந்து தொண்டர்களுமே வந்து திமுக மேல ஒரு வெறுப்புல இருக்காங்க. அந்த வெறுப்பை வந்து நீங்க எடப்பாடி திட்டுறதை விட விஜய் வந்து அதிகமா திட்டிட்டு இருக்காரு. எடப்பாடி திட்டுறதை விட விஜய் வந்து அதிகமா திட்டுறதுனால அதிமுக உள்ள சில குரூப் வந்து, அதாவது நியூட்ரல் பீப்புள் என்ன பண்ணிருக்காங்க, அதிமுக போனவர் ஓட்டு போட்டவங்க இப்ப வந்து இது விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க.
விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சது எவ்வளவு பிரியுதுன்னா அது ஒரு 10% மேல பிரியுது. திமுகல இருந்து 10% பிரியுது, தாவேகாவுக்கு அதிமுகல இருந்து 10%. அப்ப 20% இப்ப நியாயமா பேசுறீங்க. பிரிஞ்சிட்டா ஏற்கனவே எம்பி எலெக்ஷன் உள்ள கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா திரும்ப திமுக வந்துருது. திமுகவில் வந்து 10 எடுத்தா சொன்னீங்களா, அதிமுகவில் 10 எடுத்தா சொன்னீங்களா? விஜய் கிட்ட 15 பேர் இருக்காங்க, ஏன் மறுக்கிறீங்க? விஜய் கிட்ட உள்ள 15%மே விஜய் ரசிகர் மன்றத்துல 15%, ஆக மொத்தம் 35. இல்லை, நீங்க தெரியாம சொல்றீங்க. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அதே மக்கள் தான் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. திமுக ஐயா நீங்க என்ன சொன்னீங்க? திமுகவில் இருந்து 10% போயிடுச்சு. எம்பி எலெக்ஷன்ல இருந்து 47 இருந்து 50 இருந்து 10 போயிடுச்சு. ஏடிஎம்கேல இருந்து 45 இருந்து 10%, 19-20. விஜய் ரசிகர்கள் ஏன் கூட்டமா? விஜய் ரசிகர்கள் அதிகபட்சம் ஒரு 6% இருக்கு. சரி, அப்ப 6% நியாயம் இல்லை சார். மனசாட்சியோட பேசுங்க சார். சார் சேகர் சார் ரொம்ப நல்லவர்னு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்ல சார், நீங்க வந்து நீங்க சொல்றதுல வந்து ஒரு பாயிண்ட் வந்து திமுக இருந்து வந்த 10% ஒண்ணு இருக்கு, அதிமுக இருந்து வந்த 10% இருக்கு. நீங்க சொல்ற இந்த ஒரு 6% ஒண்ணு இருக்கு. எல்லாம் சேர்த்து கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா விஜய்க்கு வர்றது வெறும் 26% மட்டுமே. நான் 30ல இருந்து அவர் தொடங்குறாரு. 30ல இருந்து எவ்வளவு பிளஸ் ஆயிருக்காரு சொல்றேன். பிளஸ் ஆயிருக்காரு. குழந்தைங்க எத்தனை பேர்த்த பிளஸ் ஆக்கியிருக்காங்க, பெண்கள் எத்தனை பேர்த்த பிளஸ் ஆக்கியிருக்காங்க, வெளிநாட்டுல இருந்து வந்து ஓட்டு போட்டவங்க எத்தனை பேர்த்த பிளஸ் ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க கணக்குல எடுக்காதனாலதான் ரகசியமா 40 பேரை கூப்பிட்டு இன்னைக்கு வந்து திருச்செந்தூர்ல போய் வெற்றி விழா கொண்டாடுறதுக்கு தயாராயிட்டாரு. வெற்றி விழா கையில பிடிச்சாரு. அவர் வந்து இவ்வளவு நாள் ஜோசப் பிசை சொல்லிட்டு இருந்தீங்க, அவர் வந்து திருச்செந்தூர்ல போய் சாமி கும்பிட்டாரு. அப்ப வந்து எல்லாம் வந்து அவருக்கும் ரகசிய கணக்கு தெரியும் சார். இல்ல நீங்க சொல்ற எல்லாமே மனிதனுக்கு ஆசைங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. அந்த ஆசை தான் வந்து ஒரு முடிவாங்கிறத நீங்க சொல்ல முடியாது. இப்ப விஜய் வந்து என்ன 234 சீட்டு நான் ஜெயிக்க போறேன்னு நம்புறாரு. அதை நம்பிட்டு சாமி கும்பிட போற, கும்பிடட்டுமே. அவர் ஆசை ஏன் கெடுக்கிறீங்க? வரக்கூடிய மே 4 சார் நான் என்கரேஜ் பண்றேன் சார். எது என்கரேஜ் பண்றேன்? நீங்க போடுற ஓட்டு போட்டாச்சு, மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டுட்டாங்க. என்ன முடிவுன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது தெரியல, பிக்ஸ் ஆயிடுச்சு. இனிமே நீங்க வந்து அட்லீஸ்ட் இந்த இருக்கிற ஒரு 6 நாளாவது நீங்க வந்து ஒரு சிஎம் கனவுல இருங்க. எடப்பாடி 3 பேருமே கனவுல தான் இருக்காங்க. ஒருத்தர் கொடைக்கானல்ல கனவுல இருக்காரு, ஒருத்தர் வந்து துணை முதல்வர் கனவுல இருந்து துபாயில இருக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து சென்னையில இருக்கிறாரு, ஒருத்தர் திருச்செந்தூர் போயிருக்காரு. இந்த 3ல ஏதோ ஒண்ணுதான். சோ உண்மைங்கிறது 3ல ஒண்ணு ஏதோ ஒண்ணுங்கிறது வந்து இல்ல. இப்ப இன்னைக்கு காலையில ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவிகள், என்னுடைய தங்கையுடைய மகள், அவங்க வந்து ஒரு மதுரை மருத்துவக் கல்லூரின்னு வச்சுங்களேன், வந்தாங்க. 2 மருத்துவர்கள் வந்தாங்க. அங்கிள் யார் ஜெயிக்கிறாங்க? அப்படி இல்லைம்மா, இந்த மாதிரிலாம் புள்ளி வரணும், அதெல்லாம் முடியாது அங்கிள், எங்களுக்கு விஜய் தான் ஜெயிக்கணும் அங்கிள், அப்படி எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள் என்கிட்ட கேட்டாங்க. நான் இல்லைம்மா இல்லை, எங்கள் பாப்பாவை வந்து நான் இது ஊடகத்தில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் அது போய் ஊடகத்தில் கூட சொல்கிறேம்மா, ஏன்னா உன்னுடைய வேண்டுகோளின்படி மக்கள் வந்து ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் உனக்காக நான் சொல்கிறேன், விஜய்க்கு வந்து எப்படியாவது விஜய் தான் வரணும், குழந்தைங்களாம் பாருங்க எப்படியாவது விஜய் தான் வரணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனாலும் என்னோட உள் மனசுல என்ன தோணுதுன்னா, இந்த 26 எலெக்ஷன்ல வந்து கொஞ்சம் விஜய் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து அடுத்து ஒரு 5 வருஷ காலங்கள் ஒரு சரி உங்க மனசுல அவர் ஃபுல் ஃப்ளெஜ்டா வெற்றி பண்ணணும்னா, அவர் ஃபுல் ஃப்ளெஜ்டா வெற்றி பண்ணணும் என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க சார். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இப்ப 2026ல ஒரு 2ல இருந்து 8 சீட்டு வரை வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. வாங்கினா ஆனா ஒரு 26% ஓட்டுங்கிறது பயங்கரமான ஒரு ஓட் பேங்க். இந்த ஓட் பேங்க் வச்சுக்கிட்டு அடுத்து ஒரு 5 வருஷ காலங்கள் அவர் சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு கையை காமிச்சிட்டு இல்லாம மக்களோட வந்து பழகி, நான் அடுத்து வந்து தமிழக மக்களுக்கு நான் நல்லது பண்ணுவேன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாருன்னா நானுமே ஓட்டு போடுவேன். சரி, நான் என்ன சொல்றேன்னா, இல்லை நீங்கள் உங்களுடைய கருத்துரையை வந்து நான் வந்து மதிக்கிறேன், ஏற்கிறேன். அப்போ நான் வந்து ஒரே ஒரு புள்ளி வருத்தம் மட்டும் சொல்கிறேன். காரைக்குடிக்கு நாங்கள் தொடர்பு பண்ணி கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, பிரபு கண்டிப்பாக ஜெயிப்பாருங்கிறாங்க. அறந்தாங்கியில் கேட்டோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, பரமேஷ் கண்டிப்பாக ஜெயிக்கிறாருங்கிறாங்க. கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் கண்டிப்பாக ஜெயிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. தர்மபுரியில் அருண்ராஜ் ஜெயிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. எக்மோரில் ராஜ்குமார் கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இல்லை, வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா கடுமையாக உழைச்சிருக்காரு, ஜெயிப்பார். விஜய் வந்து பெரம்பூர்லேயும் ஜெயிப்பார், திருச்சி கிழக்குலையும் ஜெயிப்பார். என்னங்க டி நகரில் புசி ஆனந்த் ஜெயிப்பார். என்னங்க ஆர்கே நகரில் வந்து வில்சன் ஜெயிப்பார், அம்பத்தூரில்
பாலமுருகன் ஜெயிப்பாரு. இப்போ சென்னையில் நான் வந்து இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட மோத வரும்போதே நான் வந்து இத்தனை தொகுதியில் கேட்டதில் இந்த கேண்டிடேட் புறாமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்கிறாங்களே சார். நீங்கள் பாட்டுக்கு 3-6 சொன்னேன் எப்படி சார்? நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்டில் வந்து காரைக்குடியில் வந்து எனது நெருங்கிய நண்பர் மாங்குடி நிற்கிறாரு காங்கிரஸில். நானும் அவரும் சில மேடைகளை ஒன்றாவே பகிர்ந்துருக்கோம். என்னோட சரண் டைல்ஸ் ஷோரூம் காரைக்குடியில் வந்து அவரோட தலைமையில் தான் திறந்தோம். ரெண்டாவது நீங்கள் சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து ஒரு கன்சிடர் பண்ணலாம். எப்படின்னா சீமான் அங்கே நிற்கிறதுனால ஒரு கணிசமான ஓட்டை வந்து சீமான் பிரிக்கிறாரு. அது அந்த ஓட்டு வந்து காங்கிரஸ், ஏன்னா இப்போ வந்து திமுகவில் வந்து அந்த தொகுதியை வந்து மேக்சிமம் வந்து காங்கிரஸுக்கே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. காங்கிரஸுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறனால திமுக அனுதாபிகள் வந்து சில பேர் வந்து ஏன் காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சிட்டு ஓட்டு போடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தொகுதிகளில் வந்து நானே 12 தொகுதி சொன்னா மறுபடியும் 3-4 தொகுதிகளில் வந்து நான் கொஞ்சம் வந்து ஒரு இம்ப்ரெசிவா இருக்காங்க. சென்னையில வந்து ஒரு தொகுதி ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. காரைக்குடியும் இந்த மாதிரி அடிபடுது. அதுபோல் இன்னும் 2-3 தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா செங்கோட்டையனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அது போக அதாவது நீங்க உங்களோட ஆசை நிறைவேறணும், நானும் சாமியை கும்பிட்டுக்கிறேன், பெஸ்ட் விஷஸ். ஆனால் வந்து விஜய் வந்து ஒரு 7-8 சீட்டாக ஜெயிக்கணும்னு நான் சாமியை கூப்பிட்டுக்கிறேன் சார். நம்மளும் சேர்ந்து RR ரிவ்யூ நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள், நன்றி. சேகர் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் வரும்போது விஜய்க்கு வந்து வாய்ப்பே இல்லை என்று சொன்ன போதிலும் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 1, 2, 3, 4 நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட நம்ம பாயிண்ட்ஸ் சொன்ன பாயிண்ட்ஸ் அத்தனை பேரையும் ஒத்துக்கிட்டாலும் ஆனால் சீட்டை மட்டும் குறைச்சி சொல்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் இருந்து நேயர்கள், விஜய் ரசிகர்கள், விஜயுடைய கட்சி தாவேக தொண்டர்கள் அத்தனை பேரும் நம்ம தான் ஜெயிப்போம்னு போடுற குரல் அப்படியே காதுகளில் ஒழித்து கொண்டே இருக்கிறது. நான் உங்களுக்காக நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். 3 நாட்கள் பொறுத்திருந்து நம்ம வந்து தேர்தலின் போது பார்ப்போம். எக்ஸிட் போலுக்கு முன்னாடி மக்களுடைய கருத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பதிவு செய்யணும். அதுலேயும் வந்து பாரபட்சம் காட்டாத ஒரு நல்ல திறமையாளர்கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை பண்ணி அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பிஸ்னஸ் ஃபீல்ட்லேருந்து ஒரு முக்கியஸ்தரை கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் நம்ம தேர்வு செஞ்சவர் தான் வந்து திரு சேகர் அவர்கள். மிக நாணயமான ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் வந்து இந்த சமூக சேவையில் பார்த்திங்கன்னா இந்த பார்க்கில் வந்து நடைப்பயிற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பைப்பு போட்டு கொடுக்குறது, டாய்லெட் கட்டி கொடுக்குறது, வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நல்ல காரியத்தை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பணி சிறக்கட்டும். தொடர்ந்து அவரோட பேச வேண்டியிருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் அடுத்த நல்லதொரு தலைப்பின் கீழ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா. நன்றி, வணக்கம்.